உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். ஹல்லேலூயா. நம்ப முடியாத 400 சத்தியங்களை நெருங்கி வந்து விட்டோம். 398வது நம்ப முடியாத சத்தியத்தை வந்து விட்டோம். அது எது தெரியுமா? நீங்கள் 400 சத்தியங்களிலே அடங்கி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சத்து, அந்த சாறை பிழிந்து தேவனுடைய ஆவியானவர் 397, 398, 399 3 செய்திகளிலும் அவருடைய செய்திகளை சாறு பிழிந்து தந்திருக்கிறார். 398வது நம்ப முடியாத சத்தியம், நிகரற்ற பாதுகாப்பு. ஹைலி அண்ட் ஹெவன்லி யூ ஆர் ப்ரொடெக்டட். உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தேவன் உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறார்ப்பா. அதைத்தான் தியானிக்க போகிறோம். பல வசனங்கள் உண்டு, பலவிதமான பாதுகாப்பு. இன்றைக்கு ஆச்சரியமான தேவனுடைய கரம் நம்ம எப்படி பாதுகாக்கிறது என்று பார்க்க போகிறோம். பாருங்கள், 397ல் மனித அறிவுக்கு எட்டாத அளவு நம்மை தகுதிப்படுத்தி வைத்து இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் கேட்கலாம். 399ல் மனித அறிவுக்கு எட்டாத அளவு நம்மை வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த 398ல் மனித அறிவுக்கு எட்டாத அளவு நாம் தேவ பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அருமையானவர்களே, இந்த நம்ப முடியாத ஒரு பாதுகாப்பை தருவதற்கு தானே கடவுள்னு ஒருத்தர் தேவை. ஜஸ்ட் மெடிடேட், திங்க் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க. தேவன் எதுக்குங்க தேவை? ரைட்? மனிதனால் செய்ய முடியாததை நம்மை கொண்டு செய்வதற்கே தேவன் என்று ஒருவர் தேவை. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நான் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை பற்றி இன்றைக்கி நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். அது நம்புகிற மாதிரியே இல்லை. ஆனால் நம்ப முடியாததை செய்வதற்கு தானே தேவன் என்று ஒருவர் தேவை. ரைட்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், எந்த அளவுக்கு பாதுகாப்பு, ஹவு மச் we are secured. எந்த அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கா தெரியுமா? முதலாவது, ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த முடியாதுங்க. எஸ், வாசிக்கட்டுமா உங்களுக்கு? ரோமர் 8:1 மற்றும் 2வது வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த முடியாதுங்க. ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக தீர்ப்பளிக்கவே முடியாது. உங்களை பாவி என்று சொல்லுகிறவர்கள் தான் பாவி. ஏனென்றால் நீங்கள் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். அருமையான தேவர்களே, ஆச்சரியம் பாருங்க. என்னன்னா, இப்போ நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க, எந்த பிரமாணமும் கிடையாது, விசுவாச பிரமாணம் மாத்திரம்தான். ரைட்? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே பிள்ளையா மடிக்கிறான். இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறதில்லை, அக்கிரமத்தையும் பார்க்கிறதில்லை. ரைட்? தட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். கர்த்தருடைய ஆனந்த ஞானம். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, அப்போ ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த முடியாதபடி நீங்கள் தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இரண்டாவது, எந்த அளவுக்கு பாதுகாப்பு தெரியுமா? ஒன்றும் உங்களுக்கு தீமையாக முடியாதுங்க. முக்கியமான ட்ரூத்து. ஒரு வசனம் எல்லாமே வேர்ட் பேஸ்ட் தானே. இதே ரோமர் 8:28 ஒரு மனப்பாடம் பண்ணுங்க. ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்கிறோம்? நிகரற்ற பாதுகாப்பு, அன்கம்பேரபிள் ப்ரொடெக்ஷன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் ஒரு கஷ்டத்தில் போகிறீங்க, நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். ஒரு பண கஷ்டத்தில் போகிறீங்கன்னு வைங்களேன், கடன்காரங்க உங்களை ஓட ஓட விரட்டுறாங்க. எப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும் தெரியுமா? இது தேவன் அனுமதித்தது என்கிற பொய்யை நம்பக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து, வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் அந்த கடனை வாங்கக்கூடாது என் மனைவி சொன்னா, எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த கடனை வாங்காதன்ட்டு, இதனால தான் எனக்கு இந்த உபத்திரம். ரைட்? இல்லை அருமையானவர்களே, நீ எப்போ அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவீங்கன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. எப்பா எனக்கு இது நன்மையாகத்தான் முடியும். நீ உன் பிஸ்னஸில் வருஷத்துக்கு 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்த, ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேனே, 1 கோடி அல்ல ஒரு 10 லட்ச ரூபா மாதந்தோறும் 1 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணீங்க. ஏதோ நீங்கள் சொதப்பி கடன் வாங்கிட்டீங்க, இன்றைக்கி 10 லட்ச ரூபா கடனில் இருக்கீங்க. நீ எதை விசுவாசிக்கன்னு தெரியுமா? 12 லட்சம் ரூபாய் நான் என்ன செஞ்ச பொழுது, வியாபாரம் பண்ண பொழுது, மாதம் 1 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணும் பொழுது எனக்கு 25,000 ரூபா கிடச்சிது. நான் நாள் வந்துட்டு நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். மிஞ்சி போனால் ஆண்டவர் கேட்டிருந்தானே வைங்க, அந்த ஆட்டு இடையன்ட்ட, எப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் தாவீது என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே எனக்கு இன்னொரு 100 ஆடு தாங்க. எப்பா என்னப்பா நீ கடவுள் நிற்கிற, உனக்கு பெருசாக கேளு. ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 ஆடு தாங்க. இப்படி தான் அவன் கேட்டிருப்பான். ரைட்? ஆனால் என்ன வச்சுருந்தாருங்க, ஆடுகளின் பின்னாக போய்கொண்டிருந்த அந்த ஆட்டு இடையனை எடுத்து அரியணையில் உட்கார வைத்து கிரவுனு சிங்காசனத்தில் உட்கார வச்சு சிங்கார அழகு பார்த்த தேவன் உன்னோடு பேசுகிறார். எப்பொழுது உனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும் தெரியுமா? நீ சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். ஆமாம், இன்னைக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன், கடன்காரங்களை பார்த்தா பயமாக இருக்குது, ஃபோனை எடுக்க முடியல, நாள் வந்து விட்டது, என்னுடைய வருமானம் மாதந்தோறும் 10 லட்சம் ரூபா வருகிறது என்று உன்னாலே விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். ஏன்? ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாருங்க. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் என்னை அலங்கரிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஓ பாருங்க, யோசேப்புக்கு எல்லாம் தீமையாக தான் இருந்தது. ரைட்? சகோதரர்கள் பயங்கர துரோகம் பட்டான், கூட பிறந்தவனே. அவன் விசுவாசத்தை விட்டு விடவில்லை. போத்திபாரின் மனைவி தூக்கி ஜெயிலில் போட்டா, குழியில் போட்டாலும் சரி, ஜெயிலில் போட்டாலும் சரி, நன்மைக்கு ஏதுவாக, நன்மையாக தான்ப்பா இது எனக்கு நடக்கும் முடியும், என்னுடைய ரிசல்ட்டு, என் டெஸ்டினி எப்படி தான் இருக்கும், நன்மையாகத்தான் இருக்கும். நீங்களும் நானும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யோசேப்பு சரித்திரம் பைபிளில் இருக்கிறது வேஸ்ட்டுங்க. ரைட் ஆர் நாட்? ஹல்லேலூயா. எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? இதை பார்த்து சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளதான் தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், நிகரற்ற பாதுகாப்பு. எந்த சூழ்நிலையும், எந்த வியாதியும், எந்த ஏழ்மையும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படி இருக்கிறோம்? நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆங்கிலம் இன்னும் நல்லா இருக்கு. we are more than a conqueror. we are more than conquerors. முற்றிலும் ஜெயம். எத்தனை பேர் புரியுது உங்களுக்குங்க? இன்னைக்கு நீங்கள் பெரிய பள்ளத்தில் இருக்கிறீங்களா? அந்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிற ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனம்.
ரோமர் 8:37, 8:37 ஆஃப் த புக் ஆஃப் ரோமன்ஸ். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். டீல் ஓவர். நமக்கு சக்சஸ் தாங்க நம்ம தலையெழுத்து. கோடீஸ்வரர் ஆகிறதா நம்ம தலையெழுத்து. கல்லறை தோட்டத்தை காலி செய்வது தான் நம்முடைய தலையெழுத்து. அவர் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்வது தான் நம்ம தலையெழுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருகிறதாங்க தலையெழுத்து. அப்படின்னா என்ன பொருள்? ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய என்ன சித்தமாக இருக்குங்க. ஏன் தெரியுமா? பெருக்கம் என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் பரீட்சை எழுத போகிறாங்களா? ரைட். பேர பிள்ளைகள் போகிறாங்களா? இல்லை நீ போறியா மகனே மகளே? உன் பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது. என் பிள்ளைகளுக்கு ஞானம் பெருகுது, படிப்பதற்கு வாஞ்சை பெருகுது, மார்க்கு பெருகுது, பாதுகாப்பு பெருகுது, தலையாயிருக்க தயவு பெருகுது. என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகள் தலையாயிருக்க தயவு பெருகுது. ஏன்? பெருக்கம் என்பது நம் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, சந்தோஷப்பட்டு களிகூறுங்க. ஏனென்றால் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லலை. வாசிக்கட்டுமா? அதை வாசித்த இல்லையா? ரோமர் 8:37 முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. எவனும் நம்மளை தொட முடியாதுங்க. சுவிசேஷ விரோதிகளும் தொட முடியாது. கேன்சர் வியாதியை தொட முடியாது. ஆக்சிடென்ட் தொட முடியாது. பயம், கவலை, சந்தேகம், அவிசுவாசம் எதுவுமே உங்களை தொட முடியாது. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் எப்படி இருக்கும்? எல்லாம் நன்மையாக முடிஞ்சிடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அடுத்து பாருங்கள், அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி முத்திரித்து அச்சாரத்தையும் கொடுத்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். வாசிக்கவா? 2 கொரிந்தியர் 1:21 மற்றும் 22 வசனங்கள். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஸ்திரப்படுத்தினா என்னது? எஸ்டாப்ளிஷ்ட் மேன். we all are established on the cross. we are established on our rock Jesus Christ. கல்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, நம்ம அனாயிண்ட் பண்ணிட்டாரு, நம்மளை சீல் பண்ணிட்டாருங்க. see the divine protection, divine supernatural protection. திரும்ப அதை வாசிக்கணுமா? உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. you are established in Christ. எப்படிங்க தோல்வி வரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வதாக, உங்களுக்கு நிகரற்ற பாதுகாப்பு எப்படி இருக்குது தெரியுமா? நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் பத்திரமாக மறைவாக பாதுகாக்கப்படுகிறது. ஜீவன் என்றால் நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும். கொலோசையர் 3:3 ஆஃப் புக் ஆஃப் கொலோசியன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன், உங்கள் லைஃப் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எப்படிங்க? இதை யாராவது உங்களை தொட முடியுமா? கேன்சர் உங்களை தொட முடியுமா? தரித்திரம் உங்களை தொட முடியுமா? ஆக்சிடென்ட் உங்களை தொட முடியுமா? ஏன்? உங்கள் ஜீவன், உங்கள் லைஃப் 120 ஆண்டுகளும் எங்கே இருக்கீங்க? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியங்கள் எல்லாம் அல்லது இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு மாம்சமாயிருந்தது பாருங்க. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை.
போக வேண்டியதெல்லாம் போயிட்டு வர வேண்டியதெல்லாம் வந்துட்டே இருக்கு. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தீர்க்காயுசு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹalleluya. ஓ ஹalleluya. Thank you master for your goodness. அவர் நல்லவர் 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 நல்லவர். இன்னொரு பாதுகாப்பு பாருங்க. நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கீங்க பாருங்க, அது ஒரு பெரிய நற்கிரியை அல்லவா? கடைசி வரைக்கும் உங்களை நடத்துகிற அளவுக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். வாசிக்கிறேன் உங்களுக்கு, பிலிப்பியர் 1:5 The book of Philippians chapter 1 verse 5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். எத்தனை பேர் இதை சீரியஸாக இருக்கீங்க? சிலருக்கு சந்தேகம் வரும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம், ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ நம்ம பின்வாங்கி போயிடுவோமோ, தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அப்போ ஒரு ஊழியக்காரர் எனக்கு gift கொடுக்கறதுக்கு, நான் அவருக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தேன் பாருங்க. ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணி ஒரு வசனம் கொண்டார், என்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்பாப்பாப்பாப்பா, நான் 2-3 நாளாக பயந்து போயிருந்தேன், ஐயோ பின்வாங்கி போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எப்படி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு பாருங்க, என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இது ஒரு நற்கிரியைங்க. நீங்கள் ஊழியம் செய்ய துவங்கி இருக்கீங்களா? நற்கிரியை செய்ய துவங்கி இருக்கீங்க, ரைட்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்ய துவங்கியிருக்கீங்களா? நற்கிரியை செய்ய துவங்கியிருக்கீங்க. உங்களுக்கு புதுசாக திருமணமாக இருக்கிறா? நற்கிரியைகளை செய்ய துவங்கி இருக்கிறீங்க. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்து வருவார். அதுதான் நிகரற்ற பாதுகாப்பு. வழியில் நட்டாற்றில் விட்டுற மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ ஒரு தியேட்டருக்குள்ளே போனாலும் உன்னை விட்டு விலக மாட்டார். ரெஸ்ட் ரூமில் போனாலும் விலக மாட்டார். உன்னையும் அவரையும் பிரிக்கவே முடியாத அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஓ பாருங்கள், ஆபிரகாம், தாவீது, அநேக குறைகள், பீட்டர் நிறைய சொதப்பல் பண்ணாங்கங்க. நீ ரிஜெக்டட் பீஸ்னு தள்ளி விடலை. ஆபிரகாமும் அழைத்தவர், ஒருவராக இருக்கும்போது அழைச்சார். சொன்னபடியே எல்லாவற்றையும் அவனே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் அழைத்த பிறகு, சிங்காசனத்தில் அமர வைத்த பிறகு தான் ஆட்டு இடையே சேட்டை பண்ணுறான், கொலை செய்கிறான், விபச்சாரம். ரிஜெக்ட் பண்ணலைங்க. ஏன்? நற்கிரியை துவங்கினவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்க. சோர்ந்து போகாதீங்க. ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? தப்பான பிரசங்கத்தை கேட்குறீங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு 10 வருஷம் வரேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இனிமேல் என்னத்தை இழக்க போகிற, சரி போய் அப்படியே போ அப்படின்னு நான் சொல்லலப்பா. நல்ல வாழ்க்கை இருக்கிறது. கொஞ்ச நாள் எங்கள் செய்திகளை நீ 3 மாதம் கேளு, உனக்கு புத்தி தெளிஞ்சிடும். இந்த செய்தியை தான் கேட்கணும், வேறு இதை கேட்கக்கூடாது. நீ ஒரு 500 செய்தியை தேயிட்டா நீயே ஒரு பாஸ்டர் ஆயிடுவா. பைபிள் காலேஜில் விட அதிக நாலேஜ் உனக்கு வந்துடும். ஹalleluya. ஓ ஹalleluya. Thank you Lord for your goodness. கர்த்தர் நல்லவர் பாருங்க. 7ஆவதாக, உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுவான். ஏன் தெரியுமா? நீ இப்போ பிசாசின் பிடியில் இல்லை, அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டாய். கொலோசையர் 1:13 நான் வாசிக்கட்டுமா? Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya. பிசாசுக்கு உன் மேலே எந்த அதிகாரம் கிடையாது. ப்ரொவைடட் யூ ஷுட் ஹவ் நோன் த ட்ரூத். எந்த ட்ரூத்தை அறியணும்? என்கிட்ட பிசாசு அணுக முடியும். அவன் தோற்று போனவன். என்னை பார்த்து அவன் பயந்து போயிருக்கான். இந்த நாலேஜ் இருந்தால் கிட்டேயே வர்றதில்லைங்க. அவன் வியாதி நம்ம கிட்ட வர்றதே இல்லை, விபத்து நம்ம கிட்ட வர்றதே இல்லை, ஆக்சிடென்ட் நம்ம கிட்ட வர்றதே இல்லை, பயம் வர்றதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதுங்க. ஹைலி ப்ரொடெக்டட் யூ ஆர். டிவைன் ப்ரொடெக்ஷன், ரைட்? உன்னை தொடுகிறான், அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். No one can snatch you from the hands of the Lord. ஒருவனும் உன்னை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவர்களே, அப்படி என்றால் என்ன பொருள்? உன் வியாதி அவருடைய கரத்திலிருந்து உன்னை பறிக்க முடியாது. இதை புரிஞ்சிட்டீங்கன்னா வியாதி அன்னைக்கே ஓடிடும். உன் தரித்திரம், உன் ஏழ்மை, கடன், ஒன்றுமே அவருடைய கரத்திலிருந்து உன்னை பறிக்க முடியாது. அந்த கரம் என்ன கரம்? ஆசீர்வதிக்கிற கரம்.
நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிற கரம். சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், நீங்கள் இந்த ட்ரூத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்கிற நாலேஜ் வந்துட்டுனா நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. பிசாசுனா என்ன பிசாசு? வியாதியாகிய பிசாசு, உபத்திரவமாகிய பிசாசு, தரித்திரமாகிய எதுவுமே உங்கள் பக்கத்தில் வராது. ஏனென்றால் யூ ஆர் ஹைலி ப்ரொடெக்டட். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலுங்க. அந்த நிழலில் இருந்து நீ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை ஃபுட்பால் ஹாக்கி விளையாடலாம். நாலேஜ், எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த நாலேஜ் அபவுட் த ஸ்கிரிப்சர், அபவுட் அவர் மாஸ்டர், அபவுட் அவர் ஃபாதர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார். அதற்காக நம்முடைய தகப்பனாகிய தேவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.